எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு நெனச்சீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கானது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அந்த செல்வந்தன் எப்பயுமே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம, தெளிவற்ற நிலையில, குழப்பமான மனநிலையோட இருந்தான். அந்த ஊர்ல ஒரு நாள் ஒரு துறவி வந்தாரு. அந்த துறவி கிட்ட தன்னுடைய பிரச்சனைய சொல்லி, அதற்கு தீர்வு கேட்கலான்னு போனான். அந்த துறவி அந்த செல்வந்தன 2 நாள் தன்னோட தங்க சொன்னாரு. அந்த செல்வந்தனும் அந்த துறவி கூடவே அவருடைய ஆசிரமத்தில இருந்தான். அப்போ அந்த ஆசிரமத்தில அங்க துறவி கூட இருந்தவங்க எல்லாத்துக்கிட்டயும் அவன் ஏதோ ஒரு வகையில சண்ட போட்டான். எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டே இருந்தான். துறவி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா எதுவுமே சொல்லல. 2 நாள் முடியும் பொழுது செல்வந்தன் துறவிகிட்ட போய் கேட்குறான், "நான் 2 நாள் ஆச்சு. நீங்க இன்னும் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வே சொல்லலையேன்னு." துறவி உடனே அந்த செல்வந்தன தன்னோட கூட்டிக்கிட்டு அந்த ஆசிரமத்தோட சமையலறைக்கு போறாரு. அங்க ஒரு பெரிய பாத்திரத்தில கொதிச்சிட்டு இருக்க நீர் இருந்தது. அந்த நீர காமிச்சு அந்த பாத்திரத்த எட்டி பார்க்க சொன்னாரு. அதில என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. அந்த செல்வந்தரும், "இதில என்ன ஆச்சரியம்? அந்த பாத்திரத்தில கொதிக்கிற தண்ணீர், அந்த தண்ணீர் குமிழ்கள் தெரியுது" அப்படின்னு சொன்னான். "அதில உன்னுடைய முகம் தெரியலையான்னு?" கேட்டாரு. "அதெல்லாம் இல்ல. கொதிக்கிற பாத்திரத்தில எப்படி என்னுடைய முகம் தெரியும்?" அப்படின்னு செல்வந்தன் திருப்பி கேட்குறான். சரின்னு துறவி செல்வந்தன கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே சமையலறைக்கு அந்த செல்வந்தன துறவி கூட்டிட்டு வராரு. இப்போ அந்த பாத்திரத்தில தண்ணீர் கொதிக்கல. தண்ணீர் அந்த கொதிப்பெல்லாம் அடங்கியிருந்தது. இப்ப அந்த பாத்திரத்த எட்டி பார்க்க சொல்றாரு துறவி. இப்ப செல்வந்தன் பார்க்குறான். அதில தெளிவா அவனுடைய முகம் தெரிந்தது. இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. என்னுடைய முகம் தெரியுதுன்னு சொன்னான் செல்வந்தன். உடனே துறவி சொன்னாரு, "இதுதான் உன்னுடைய வாழ்க்கையும். உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே ஏதோ ஒரு வேகத்தோடையும், கோவத்தோடையும் நீ ஒரு விஷயத்த அணுகும் பொழுது, உனக்கு அதற்கு தெளிவான முடிவோ, ஒரு மனநிலையோ உனக்கு கிடைக்காது. எவ்வளோ கோவமா இருந்தாலும், ஒரு நிமிடம் அந்த கோபத்த அடக்கி, அதற்கப்புறம் நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், உனக்கு தெளிவான ஒரு பாதை தெரியும். அப்ப நீ எடுக்கிற முடிவு கண்டிப்பா சரியா இருக்கும். உனக்கு சரியா வரும்." அப்படின்னு சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலயும் இப்படிதான். நாம ஒரு சில நேரங்கள்ல ஏதோ ஒரு வேகத்திலயோ, ஒரு கோவத்திலயோ ஒரு சில முடிவு எடுத்துருவோம். அந்த முடிவு தெளிவற்ற முடிவா இருக்கும். நமக்கு ஒரு குழப்பமான மனநிலையோடவே இருப்போம். அந்த மாரி சமயங்கள்ல ஒரு 5 நிமிடம் அந்த முடிவ தாமதப்படுத்தினா, நமக்கும் தெளிவான பாதை கண்முன்னே தெரியும். இத உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலாஸ்ரீ.